அட்லாண்டிக் கடலுக்கு அடியில் சுமார் 93 நாட்கள் தங்கியிருந்த நபர் 10 வயது இளமையாக மாறிய சம்பவம் விஞ்ஞானிகளை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. அவனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் மனித உடலானது அழுத்தமான சூழ்நிலையில் எந்த விளைவுகளை எதிர்கொள்கிறது என்பதை அறிய விஞ்ஞானிகள் விரும்பினார்கள். எனவே இந்த ஆய்வுக்காக புளோரிடா பல்கலைக்கழக பேராசிரியரும் ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரியுமான ஜோசப் டிதோரி என்பவர் 3 மாத காலம் அட்லாண்டிக் கடல் பகுதியின் ஆழத்தில் தங்க வைக்கப்பட்டார். அட்லாண்டிக் கடலின் மேற்பரப்புக்கு கீழ் சுமார் 100 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு கொண்ட இடத்தில் 93 நாட்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளார். இவரை 100 நாட்கள் அங்கு தங்க வைப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாக இருந்தாலும் அதற்கு முன்னதாகவே ஜோசப் வெளியே கொண்டு வரப்பட்டார். பிறகு மருத்துவ பரிசோதகர்கள் ஜோசப்பின் உடலில் உள்ள உயிர்கள் மற்றும் ஜெலோமியஸ் அளவை அளந்து கவனித்துள்ளார்கள். அப்போது அவர் நீரில் மூழ்குவதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட டெலோமியர்ஸ் அளவுகள் 20% நீளமாக இருப்பதை காண முடிந்தது. டெலோமியர்ஸ் என்பது குரோமோசோம்களின் முடிவில் இணைக்கப்பட்டிருக்கும் DNA வரிசைகளாகும். இது மனிதர்கள் வயதாகும் போது குறையும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஆராய்ச்சியில் ஜோசப்பின் டெலோமியர் அளவு அதிகரித்துள்ளதால் 10 வயது இளமை தோற்றத்திற்கு அவர் மாறியுள்ளார் என்று கூறுகிறார்கள். இது மட்டுமின்றி ஜோசப் டிதோரியின் உடலில் 10 மடங்கு அதிகமான ஸ்டெம் செல்கள் இருப்பதையும் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள். மேலும் அவர் இப்போது இரவில் ஆழ்ந்த தூக்கத்தை பெறுகிறார் என்றும் கூறுகின்றார்கள். இது தவிர அவருடைய கொலஸ்ட்ரால் அளவு கிட்டத்தட்ட 72 புள்ளிகள் குறைந்துள்ளதாம். இதன் மூலம் அதிக அழுத்தமுள்ள சூழலில் உடலில் நேர்மறையான விளைவுகள் ஏற்படுவது தெரிய வந்துள்ளது. மேலும் விண்வெளி பயணத்தின் போது விண்வெளி வீரர்கள் பயன்படுத்தும் அதே வடிவில் உருவாக்கப்பட்ட அறைக்குள் ஜோசப் டிதோரி தங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அலைகளுக்கு கீழே இருந்த காலத்தில் ஜோசப் ஒவ்வொரு 5 நாட்களுக்கும் 1 மணி நேரம் வேலை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடலுக்கு அடியில் தான் உருவாக்கிய நிறை இன்னும் தன்னிடம் இருப்பதைக் கண்டு ஆச்சரியத்தில் இருக்கும் ஜோசப் இது உடலில் பல நன்மை பயக்கும் விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது என்றும் என்னுடைய மெட்டபாலிசம் அதிகரித்துள்ளது, அதனால் என் உடல் மெலிந்து விட்டது, மேலும் என்னுடைய தசை நிறை மாறவில்லை என்றும் கூறியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் மீண்டும் நீருக்கு அடியில் சென்ற ஜோசப் டிதோரி இதற்கு முன்பு 73 நாட்கள் நீருக்கு அடியில் தங்கிய உலக சாதனையை முறியடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அற்புதமான மாற்றங்களுக்கு காரணம் கடலின் அழுத்தம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட இந்த அழுத்தம், அதாவது ஹைப்பர்பாரிக் பிரஷர் என்பது செல் புத்துணர்வை தூண்டி ஜோசப் டிதோரியின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். இந்த ஆய்வு ஆரோக்கிய மேம்பாடு மற்றும் நல்வாழ்வுக்காக நீருக்கடியிலான சூழலின் திறனை ஆராய்ச்சி செய்வதற்கான கதவை திறந்துள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.